இன்றைக்கி ரெசிபி நம்மளுடைய சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைலில் பண்ணிட்டோம் இந்த சண்டே. ஸோ சண்டே எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், வீட்டில் எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் லன்ச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ணோன்னா எல்லாமே கேரளா ஸ்பெஷல்னால கப்பக்கிழங்கு வேக வச்சு, சில பேர் அதை வந்து கொஞ்சம் குக்கரில் வச்சு நல்லா மசித்து வேக வச்சு பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு வேண்டாம், கொஞ்சம் 1-2 இருக்கட்டும்னு சொல்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் வேக வச்சேன். ஸோ வேக வச்சு லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அதை லைட்டாக மசிச்சு வைக்கணும். ரொம்ப மசித்து களி மாதிரிலாம் கிண்ட வேண்டாம், லைட்டாக மசித்து இந்த மாதிரி இருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை, நெத்தலி மீன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீனும் இருந்தது, அதெல்லாம் ஃப்ரை. அப்புறம் வந்து குழம்பு, மத்தி மீன் குழம்பு. ஸோ அந்த கிழங்குக்கு மத்தி மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ மத்தி மீன் குழம்பு வீடியோஸ் நான் இதில் ஃபுல்லாக எடுக்கலை, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கோம். அதோடய லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். மத்தி மீன் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கிழங்குக்கு சூட்டாகிற மாதிரி வைக்கணும். அதோடைய லிங்க் நான் இதில் கொடுக்குறேன். அது மாதிரி நெத்தலி மீன் அப்புறம் இன்னொன்று மூக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 மீனையுமே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துகிட்டு, இது தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதை வந்து இன்றைக்கி மீனும் முட்டையும், மீனும் முட்டையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு நம்ம புட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப் இல்லாமல் இது கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை அண்டு எக்கையும் பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் பொடி மாஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணேன். பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் இருக்க எல்லா முள்ளுகளெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு மீனோடைய அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அந்த மீனை. மசாலா எப்போவும் பண்ணுற மாதிரி தான், சில்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள், அரிசி மாவு, லெமன் புழிஞ்சு அந்த மசாலா போட்டு நம்ம மீனை வறுத்து எடுத்து இந்த மாதிரி உரித்து தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 5 முட்டை எடுத்து, 5லேருந்து 6, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நான் 5 முட்டை எடுத்துட்டேன். முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு, இந்த மாதிரி அந்த நம்ம மீன் வறுத்த பேன்லேயே வந்து ஸ்ப்ரிங் அனியன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆனியனும் அந்த இலையும் சேர்ந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த மீன் வறுத்த பாத்திரத்துலேயே போட்டு நம்ம வறுத்துட்டோம். அந்த வெங்காயத்தெல்லாம் ரொம்ப வதக்க வேண்டாம், அது சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயத்தால் வந்து 5 முட்டையை நல்லா அடித்து வச்சுட்டு அதையும் வந்து அந்த முட்டை மேலே எப்படி சொல்கிறது, அது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீன் போட்டுட்டணும். மீன் போட்டு அப்படியே ஒரு வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முட்டையை, அதை இதில் போட்டுடும். ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கிண்ட ஆரம்பிக்கணும். ரொம்ப கீழே அடி பிடிக்கக்கூடாது. ஆக்சுவலி இது அடி பிடிக்காது, நல்லா வெயிட்டான பாத்திரம் தான் வச்சுருக்கேன், அடி பிடிக்காது. அப்படியே கொஞ்சம் கிண்ட ஆரம்பிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லா பக்கம் ஈவனாக நம்மளுக்கு பொடி மாஸ் மாதிரி கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அதை விடாமல் கிண்டணும். அப்படியே விட்டுட்டோன்னா அது ஆம்லேட் மாதிரி ஆயிரும். அதனால் அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் அது மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் மீனை எடுத்து வச்சுருக்கேன், ஒரே டைமில் போடலை, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த மீனை அதுக்கப்புறம் நம்ம இறக்குவோம் பார்த்திங்களா ஃபைனலாக, அந்த டைமில் அதை போட்டு, ஏன்னா நான் இதில் நான் வந்து சால்ட் போடுறேன். முட்டை அடித்ததுலேயும் சால்ட் இருக்குது, மீன் ஃப்ரை பண்ண மீன்லேயும் சால்ட் இருக்குது, அதனால் நம்ம வந்து இதில் சால்ட்டு போடலை. இது வந்து லாஸ்ட்டாக இறக்கும்போது மீதி இருக்க பேலன்ஸ் மீனையும் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நம்ம ஃப்ரைடு ஃபிஷ் பொடி மாஸ், எக்கு பொடி மாஸ் ரெடி. ஸோ இது நல்லாயிருக்கும் அந்த கிழங்குக்கு. இது வந்து சில பேர் ரைஸ் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, பட் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி கிழங்கு மத்தி மீன் கிரேவி, இந்த மீன் பொடி மாஸ், மீன் அண்ட் எக்கு போட்டு பொடி மாஸ் பண்ணது. இதுக்கு ஹைலைட் ஒன்று கொடுத்தோம், அது வந்து எப்படின்னா பச்சை புளி ரசம். அது வந்து அடுப்பே இல்லாமல் நம்ம சமைக்கிறது. அந்த பச்சை புளி ரசம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செரிமானம் ஆகும். சாப்பிட்ட உடனே நல்லா எனக்கு நெஞ்சிலே நிற்கிது சாப்பாடுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரசம் அடுப்பே இல்லாமல் பண்ணலாம். இந்த பச்சை புளி ரசத்துக்கு தேவையானது, புளியை வந்து நல்லா கரைச்சி கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கணும் ஒரு சைடில். அடுத்தது பார்த்திங்கன்னா
உரலில் வந்து நம்ம வந்து இடிக்கிற இது வந்து நல்ல மிளகு, ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டு எல்லாம் போட்டு 1 2 நல்லா இடித்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் அதெல்லாம் போட்டுட்டு, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் வந்து இந்த இதில் போட்டுறணும். போட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கலவையும் அந்த ஜீரகம் பூண்டெல்லாம் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கையை வச்சு மேஷ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் லைட்டாக கொத்தமல்லி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க, ட்ரையாக இருக்கும்ல காஞ்ச மிளகாய், அதை கிள்ளி போட்டுருங்க. அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக வெள்ளைத்துண்டு கொஞ்சம் போடுங்க. அது இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் இந்த பச்சை புளி ரசத்துக்கு. இது வந்து நல்லா செரிமானம் ஆகும் சாப்பாடு. எங்கள் அம்மா பண்ணுவாங்க இந்த ரெசிபி. ஸோ நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து அடுப்பே இல்லாமல் ஒரு 5 செகண்டுக்குள்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது தான். எப்போவாவது ஒரு வாட்டி புளி ஓகே, எல்லா டைமும் புளி சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சமாக வெல்லம் லாஸ்ட்டாக ஃபைனலாக லைட்டாக போட்டுக்குங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த புளி ரசமும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் வந்து எந்த டிவைஸில் பார்க்குறீங்க, லேப்டாப்லையா இல்லை வந்து ஃபோன்லையா டிவிலையா, அதை வந்து எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையில் தான் கேட்குறேன். தேங்க்யூ.